வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் SA20 தேர்ட் சீசன் மேட்ச் 17ஓட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் எங்கே நடந்ததுன்னு பார்த்தோன்னா போர்ட் எலிசபெத் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ஹோம் கிரவுண்டில் நடந்தது. டாஸ் வின் பண்ண பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு டோட்டலுக்கு வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 149 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். கேப்டன் எய்டன் மார்க்ரம் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு 68 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் ஃபினிஷிங்கில் வந்து லியாம் டாவ்சன் ஒரு நல்ல ஒரு 25 ரன்ஸ் ஓவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாரு. தென் மார்க்கோ ஆன்சனுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரன்ஸ் அடிச்சிருந்தார், 24 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பவுலிங்கில் பார்த்தோன்னா ஈத்தன் பாஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் வில் ஜாக்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு நல்ல ஒரு டோட்டலுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண அந்த பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக 97க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கோர் வருது. மிடில் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ்ட் ஆகிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் அந்தளவுக்கு அடிக்கல. மார்க்கஸ் ஆக்கர்மேன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் லியான் கேட்சவுட் அப்படிங்கிற பிளேயர் நேற்று புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. அவர் வந்து ஒரு 28 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் ஒன்றும் ஸ்கோர் பண்ணல. 97 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மார்க்கோ ஆன்சன் உண்மையிலே இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுலிங் பண்ணுறாருன்னே சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் லியாம் டாவ்சன் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக போட்டுட்ருக்காங்க மார்க்கோ ஆன்சன், லியாம் டாவ்சன். இதோட பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு ஹேட்ரிக் வின். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் போனஸ் பாயிண்ட், அதாவது 3 மேட்ச்லேயுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. சாதாரண வின் கிடையாது, போனஸ் பாயிண்டோட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட தாண்டி பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் எடுத்து தேர்ட் பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வந்து லூஸ் பண்ணோடனே நம்ம யோசிச்சிருப்போம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அவ்வளோதான் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டுன்ட்டு. சரியான ஒரு கம்பேக் கொடுத்து 3 மேட்ச்லேயுமே வந்து போனஸ் பாயிண்ட்டோட வின் பண்ணி தேர்ட் பிளேஸ் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கிறது தான் நம்ம வாட்ச் அவுட் பண்ணணும். பட் நல்ல ஒரு கம்பேக்னே சொல்லலாம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு. ஏன்னா 3 லாஸ்ட்லேருந்து திருப்பி வரதுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ நல்ல ஒரு விக்ட்ரி ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ஸோ இதுக்கப்புறம் வர மேட்சஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கணும். ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்னாக இருக்குது. 4th பொசிஷனில் இருக்காங்க, தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பட் ஒரு வின் பண்ணாங்களாம் அவங்க இன்னுமே வந்து அந்த பிளே ஆஃப்க்கு வந்து ஸ்டில் தே ஹாவ் குவாலிஃபை டு பிளே ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு போனஸ் பாயிண்ட்டோட வின் பண்ணாங்கன்னா அவங்களுமே வந்து குவாலிஃபை ஆக அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ ஹோப் ஒரு நல்ல ஒரு விக்ட்ரி ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.